பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ராஜி கதிர் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து சென்னைக்காக கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ சூப்பராக பாட்டெல்லாம் போட்டு கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ராஜி ரொம்பவே அழகாக பாடிட்டுருக்காங்க. கூடவே சேர்ந்து நம்ம கதிரும் பாடுறாரு. கதிர் பாடினதை கேட்டோன்னு ராஜி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் இவ்வளோ அழகாக பாட்டு பாடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் பாட்டு பாடுமா, நானும் பாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லவும், நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து சொல்கிறாங்க. கதிர் இருந்துட்டு தூங்காமல் இருந்தால் கண்டிப்பாக கிளாஸில் போய் கண்டிப்பாக தூங்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொன்ன உடனே, அதெல்லாம் நான் தூங்க மாட்டேன், டே ஃபுல்லாக கூட நான் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து சொல்கிறாங்க. அதையும் தான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி டீ காஃபி ஏதாச்சும் சாப்பிட்றியா, இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வண்டி கஷ்டப்பட்டு ஓட்டுறது நாங்கள், ஆனால் நீ கேட்குறது சிஸ்டர் எல்லாம் கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உனக்கு வேணா நீ ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு போய் சாப்பிட வேண்டிய தானே, நீ என்ன பச்சை குழந்தையா, உங்ககிட்ட நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டேன். கதிர் வந்து சொன்ன உடனே, அப்படின்னா என்ன சிஸ்டர் மட்டும் என்ன பச்சை குழந்தை என்ன, அவங்களுக்கு வேணா வாயை தொடர்ந்து கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே மாறி மாறி கலைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நம்ம ராஜி வந்து நம்ம கதிர் மேலேயே தோல் மேலேயே வந்து தொங்கிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக தூங்க மாட்டேன்னு சொல்லி எப்படி தூங்கிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே பாட்டோட சவுண்டு வந்து கொஞ்சம் மெதுவாக வை, அதே மாதிரி ரொம்ப வேகமாக ஓட்டாது, மெதுவாக ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறாங்க. ராஜி டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து வண்டியில் யாருமே இல்லை. ராஜி கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை தேடிக்கிட்டு வர்றாங்க. கதிரும் ஒரு ரூம்லேருந்து வெளியே வராங்க. என்னாச்சு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கே யாருமே காணும், இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட், நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்தேன், நீ போறியா, போகிறதா போ, வெயிட் பண்ணுறேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம கிளம்பலாம், எங்கே உன் ஃப்ரெண்டு யாரையும் காணோம், அவங்க செங்கல்பட்டுக்கு ஒரு வேலையாக வந்தாங்க, அவங்க வேலைக்காக இறங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லாட்டி நீ அன்றைக்கி ரூமில் கேட்டியா, அந்த மாதிரி எதனா கேட்டீங்கன்னா நம்ம போகிறதே ஒரு வேலைக்கு, அவங்கள யாராச்சும் கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்படின்னா அவங்களும் இந்த சென்னையில் தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன இது முட்டாள்தனமால கேள்வி கேட்டுட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ரூம்க்கு வந்துடுறாங்க. ரூம்க்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் புக் பண்ண இந்த ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு அவங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ராஜி இருந்துட்டு நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு நம்ம கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் நீ போய் முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ராஜியும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலான்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம கதிர் இருந்துட்டு காஃபி வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ராஜியும் அழகாக குளிச்சுட்டு வெளியே வராங்க. வந்து தலையெல்லாம் தோட்டிட்டு இருக்காங்க. கதிர் அதை பார்த்து ரொம்பவே அழகாக ரசிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம் இங்கே யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கேட்கவும், கதிர் இருந்துட்டு மெய் மருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நான் கேள்வி கேட்டுட்ருக்கேன், நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து கேட்கவும், கதிர் வந்து காதுலேயே போட்டுக்க மாட்டேன்றாரு. அதனால் கதிர் இங்கே யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை காஃபி ஆர்டர் பண்ண அவங்க தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிடுறாங்க. சரி காஃபி குடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கூப்பிடவும், ராஜி இருந்துட்டு நான் வந்து ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போயிட்டு ஊற்றலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ள நம்ம ராஜி இருந்துட்டு கதிருக்காக ஊற்றி கொடுக்கும்போது கதிர் வந்து ராஜியே பார்த்து பயங்கரமாக சைட் அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக என்ன யோசனையில் இருக்க, நானும் அப்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஏதாவது யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் எதுவும் இல்லை, நீ கிளாஸ்க்கு போகிற, ஜாலியாக கிளாஸை வந்து கவனிச்சுக்கிட்டு சூப்பராக படித்து ஆசைப்பட்ட மாதிரியே ஐபிஎஸ் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 1 லேக்ன்றது நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாம்
விஷயம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? கட்டி தானே ஆகணும். இல்ல நம்ம இப்ப இருக்கிற நிலைமைக்கு 1,00,000 கட்ட முடியுமா? நீ நினைக்கிற மாரி ரூ. 10 கிடையாது, ரூ. 1 கிடையாது. அது பக்கத்துல 5 ஜீரோ வரும்ல. அவ்ளோ அமௌண்ட் நாம கட்டணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ இத பத்தியும் கவலைப்படாத. வேணா உங்க அப்பா கிட்ட கூட கேட்கலாமா? அவரு குடுக்கறதுக்கு தயாரா இருப்பாரு. ஆனா நீ வாங்கணுமே! நீ தான் பெரிய இவனாச்சே! அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்ளோ நம்பிக்கை இருக்குல்ல. இந்த இவனே கட்டி முடிச்சுருவான். நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜி காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது தெரியாத்தனமா கைய வந்து சுட்டுக்கிறாங்க. கை நல்லா செவந்து போயிடுது. கதிர் வந்து ரொம்பவே பதறி போயிடுறாங்க. "முதல்ல வாஷ்ரூம் போலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு. அத போய் வாஷ் பண்ணிட்டு வர சொல்றாங்க. பார்த்தா கை ஃபுல்லா ரெட்டாவே இருக்கு. கதிர் இருந்துட்டு, "நான் உனக்கு பேசாம ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வரேன். அவ்ளோ பெரிய ஒர்த்தெல்லாம் இங்க எதுவும் கிடையாது. அவ்வளோ சீனே முதல்ல இங்க இல்ல. எதுக்காக இவ்வளோ பதற?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. கோச்சிங் கிளாஸ் போனோம். அங்க ஃபார்ம் எல்லாம் நீ தான் ஃபில் அப் பண்ணணும். அவங்க சொல்ற ரெக்கார்ட் எல்லாமே நீ தான் கேட்டு எழுதணும் அப்படின்ற மாரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசாம கையில ஒரு பெரிய கட்டு போட்டுக்கிறேன். நீயே வந்து எக்ஸாம் எழுதி தரியா? அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்ச உடனே, கதிர் வந்து ராஜியோட கைய பிடிச்சு, "என்னைக்கே இல்லாம இன்னைக்கு ஏன் நீ இவ்ளோ அழகா இருக்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.